வணக்கம். திமுக அசைக்க முடியாத கோட்டையாக இருந்த திமுக தோல்வியை தழுவியிருப்பதன் காரணம் என்ன என்று கேள்விகளை பலரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். முக்கியமான காரணம், அவசியமான காரணம், மிக மிக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரணம், மதுவை ஒழிக்காத ஒரே காரணம்தான். எங்கு போய் யாரை கேட்டாலும் எவரை கேட்டாலும் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை சாராயம். சாராய கடைகளை மூடாததுதான். நாமெல்லாம் தமிழர்கள், உலகத்தின் முன்னோடிகள், உலகத்தை வாழ வைக்க வந்தவர்கள், உலகெங்கும் பரவி இருக்கக்கூடியவர்கள், உலகிற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியவர்கள், முதலில் உலகத்தில் தோன்றப்பட்டவர்கள், இறைவனுடைய அருளால் மிகவும் உயரத்தில் இருக்கிற நாம், தமிழர்களாகிய நாம் தவறவிட்ட காரணத்தினால் இன்று நாம் திமுகவல்ல எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் மதுப்பழக்கம் அந்த நாட்டு மக்களை அழிக்கும், நாட்டினுடைய கலாச்சாரத்தை அழிக்கும், நாட்டினுடைய முட்டாள்களாக்கும், நாடோடிகளாக்கும், அறிவின்மையை உண்டாக்கும், அறிவு கெட்டுப்போகும். நிச்சயமாக பாழடைந்த ஒரு நிலைக்கு நாம் ஆளாகுவோம் என்பது நிச்சயம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை நன்மக்கள் யாரும் விரும்பவே மாட்டார்கள். யாராக இருந்தாலும் சொல்லுகின்றேன், வரப்போகின்ற முதல்வர் யாராக இருந்தாலும், வருங்காலத்தில் ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும், தயவு செய்து இந்த மது பழக்கத்தை ஒழியுங்கள். மது பழக்கம் என்பது ஒரு மாபெரும் குற்றச் செயலும், துரோகச் செயலும், தன் இனத்துக்கே, தன் வீட்டிற்கே, தன் குடும்பத்திற்கே செய்யக்கூடிய ஒரு மாபெரும் துரோகம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மது பழக்கம் மட்டும் இல்லை என்றால் நம் தமிழகம் இன்னும் மேலோங்கி நிற்கும், இன்னும் மேலோங்கி கொண்டே செல்லும். உலக மக்கள் அனைவருக்கும் அறிவை கொடுத்த அறிவு செல்வமான அறிவுகள் புதைந்து இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் தமிழகம். அப்படி அறிவு நிறைந்த ஒரு தமிழக மக்கள் அறிவை நாசமாக்கலாமா? எனவே தான் நான் சொல்லுகின்றேன், மது பழக்கத்தை உடனடியாக நிறுத்துங்கள். வரப்போகின்ற எந்த ஒரு முதல்வராக இருந்தாலும் முதலில் குடிப்பழக்கத்தை தடுத்து நிறுத்துங்கள். மதுவை அரசாங்கமே விற்கலாமா? பெற்ற தாயை தன் குழந்தைக்கு ஒரு கோணலான வழியை காட்டலாமா? திக்கற்ற கதியிலே விடலாமா? ஒரு ஆட்சியாளன், தலைவன், அவன்தான் அனைவருக்கும் தந்தையை போன்றவன். தன் தந்தையை தன் பிள்ளைகளே கெடுப்பவனாக இருக்கலாமா? எனவே தந்தையை போன்ற முதல்வர் தயவு செய்து கல்வியை இலவசமாக கொடுங்கள். அனைவருக்கும் மின்சாரத்தை இலவசமாக வேண்டுமானாலும் கொடுங்கள். ஆனால் இலவசம் என்ற பெயரில் நீங்கள் ஊட்டி விடுவது ஆகாது. உழைத்து சம்பாதிப்பவனுடைய வாழ்க்கைதான் நல்வாழ்க்கை. அவனவன் உழைக்கட்டும். பேருந்தில் இலவசம் வேண்டாம். எந்த இலவசத்தையும் தவிர்த்து விடுங்கள். இலவசம் என்பது வேண்டாம். இலவசம் என்பது மக்கள் சம்பாதித்து அரசுக்கு கொடுப்பது தான் இலவசமே தவிர, அரசு அந்த பணத்தை நல்ல வழியில் நல்ல வகையில் செலவழித்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டியதானே ஒழிய, அந்த பணத்தை இலவசமாக தருகிறேன் என்று மக்களுடைய பணத்தை மக்களிடமே வாங்கிவிட்டு பிச்சைப்படுவது போன்ற பழக்கமாக நல்லதாகவா இருக்கின்றது? நல்லதல்ல. நீங்கள் ஒருவனுக்கு 10 ரூபாய் பணம் கொடுக்கின்றீர்கள் தானமாக. அவன் உங்களுக்கு 5 ரூபாயை இந்தாங்கள், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் தானம் என்று அவன் கொடுத்தால் நீங்கள் வாங்குவீர்களா? அதை போன்றது தான் இது. மக்களெல்லாம் கொடுத்த பணம்தான் நாட்டில் உள்ள பணம், நாட்டிற்கு கொடுத்த பணம். அந்த பணத்தை இலவசமாக கொடுப்பதும் நல்லதல்ல, அதனால் கொடுத்து கெடுப்பதும் நல்லதல்ல. நமது மக்களை தயவு செய்து நீங்கள் கெடுக்காதீர்கள். வருங்கால முதல்வர்களே,
வருங்கால ஆட்சியாளர்களே, உங்களிடம் நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன், தயவு செய்து இலவசங்களை நிறுத்துங்கள். சம்பாதித்து அவரவர்கள் சம்பாதித்த பணத்தை வைத்து அவரவர்கள் சம்பாதிக்கட்டும், அவரவர்கள் வாழட்டும். நான் சொல்லுகின்றது ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், உழைப்பவன் உயர்வான். உழைப்புக்கான வழியை கொடுங்கள். அவர் உழைக்கும் வழிகளை கற்றுக் கொடுங்கள். உழைக்கக்கூடிய அளவிற்கான அவர்களுக்கு நிலைமையை சீராக்குங்கள். படிப்பை கொடுங்கள், கல்வியை கொடுங்கள். அந்த கல்வி உயர்ந்த கல்வியாக இருக்க வேண்டும். மேலும் நான் சொல்லுகின்றேன், 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி, தமிழ் கல்வியை கற்றுக் கொடுங்கள். ஒவ்வொரு இனத்தவர்களும் அவர்கள் இனத்தின் மொழியைத்தான் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமே ஒழிய மற்ற இனத்தின் மொழியை தாங்களே அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். 5 வருடத்துக்கு பின்பதாக, 5வது படித்ததற்கு பின்பாக அவர்களுக்கு மற்ற மொழியை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் நிறைய சொல்லலாம், சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.